ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள். ஒரு க்யூட்டான இந்த டக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வாத்து தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க. இது கஷ்டமெல்லாம் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக சிங்கிள் குரோஷே ஸ்டிச்சஸ் மட்டும்தான். பாருங்கள், நான் வந்து 8 ப்ளை யானில் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம எப்போவுமே டால்ஸ் வந்துட்டு சின்ன சின்னதாக ட்ரை பண்ணுறத விட பெருசாக பண்ணோம்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் சின்ன சின்னதாக ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறத விட பெருசாக ஒர்க் பண்ணிங்கன்னா நம்ம அதே மாதிரி ஷோகேஸ் அது டிவி மேலே அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி வைக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது நார்மலான 8 ப்ளை த்ரெட்டில் நான் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு நான் இப்போ வந்து வெல்வெட் த்ரெட்டில் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், பீக். இதுக்கு நம்மளுக்கு த்ரெட்ஸ் எல்லாம் அதிகமாக தேவைப்படாதுங்க, கம்மியாக தான் தேவைப்படும். பாருங்கள், நம்மளுக்கு இது டக் செய்ய என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஆரஞ்சு கலரில் ஒரு த்ரெட் வேணுங்க. அதுக்கடுத்தது பிளாக் கலரில் த்ரெட் வேணும். அப்புறம் நீங்கள் என்ன கலரில் வேணாலும் செய்யலாம். நம்ம ஒயிட்டு மில்கி ஒயிட்டில் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். பார்க்குறக்கு அது க்ரே அந்த மாதிரி கலர்ஸ்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். பாருங்கள், 2 இந்த மாதிரி ரக்கையாக 2 செய்யணும். பாருங்கள், இப்போ இந்த நெக் வந்து எப்படி வளைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா? இதுக்கு வந்து நான் உள்ள கம்பி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நம்மளுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு வேணும், அப்புறம் த்ரெட்ஸ் வேணும், அப்புறம் கம்பி வேணும், அது கண்ணெல்லாம் ஒட்டுறக்கு கம் வேணும். பாருங்கள், நான் வந்து கண் வந்து இந்த மாதிரி கண்ணு தான் வச்சுருக்கேன். நீங்கள் பிளாக் கலர் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த டக் வந்து இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேங்க. நீங்கள் அது ஒர்க் பண்ணுங்கள், ஓகேங்களா? பாருங்கள், இந்த டக் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி தாங்க, ஓகேங்களா? வாங்க, இதுக்கு முதல்ல என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். பாருங்க, வெல்வெட் த்ரெட் இருக்கு இல்லைங்களா, அதாவது பிளாங்கெட் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து மில்கி ஒயிட் கலரில், நல்லா மில்கி ஒயிட்டை விட கொஞ்சம் இது வந்து ஷேடு வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்குங்க. இந்த கலரில் வந்து நான் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சம்மர் லவ் யான் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஆரஞ்சும் பிளாக்கும் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆரஞ்சுக்கு பதிலாக ரெட்டு அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இந்த 2 கலர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தேவைப்படும். அதுக்கப்புறமா நான் 6 mm ஹூக்கில் தாங்க இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறேன். 6 mm ஹூக், அதுக்கப்புறமா ஒரு கட்டர், அப்புறம் ஒரு மார்க்கர், ஓகேங்களா? இனி அடுத்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைபர் வேணுங்க ஃபில் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கண்கள் வேணும். அதுக்கப்புறமா ஒரு கம்பி வேணும், அவ்வளோதான், ஓகேங்களா? கம்பினா இந்த நீங்கள் வந்து கம்பி கிராஃப்ட்ஸ் கடை இருக்குது இல்லைங்களா, நீங்கள் கம்பி வந்து எலக்ட்ரிஷியன் கடையில் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்துட்டு இந்த கட்டு கம்பின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. அந்த கம்பி வாங்கினீங்கன்னா இதுக்கு யூஸ் ஆகும், ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இது நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், மேஜிக் ரிங் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இப்படி சுற்றி கொண்டு வந்துட்டு இப்படி உள்ளே விடுறோம். உள்ளே விட்டு இப்படி எடுக்கிறோம். எடுத்துட்டு ஒரே ஒரு செயின், அதுக்கப்புறமா 6 சிங்கிள் க்ரூஷே. நல்லா லூஸாக போடுங்க, டைட்டாக இழுத்து போடாதீங்க. இந்த வெல்வெட் த்ரெட் யூஸ் பண்ணால் லூஸாக போடுங்க, மற்ற த்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணால் டைட்டாக போடுங்க. 2 3 4 5 6 மேஜிக் ரிங்குள்ளே 6 சிங்கிள் க்ரூஷே போட்டு நம்ம இந்த த்ரெட்டை கொஞ்சம் மெதுவாக இழுக்கணுங்க. ஏன்னா வெல்வெட் த்ரெட் கட் ஆயிரும். பாருங்கள், டைட்டாக இழுத்துட்டோம். அடுத்தது எப்பவுமே நம்ம அமிகுருமி செய்கிற மாதிரியே தாங்க, இதில் வந்துட்டு இன்க்ரீஸ், அதாவது 12 போடணும். இது ரோ 2 வந்து நம்ம 12 போடணும். 1 ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 2 போடணும். பாருங்கள், போட்டதையும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். எங்கேயுமே ஸ்லிப் ஸ்டிச் போடலிங்க, ஸ்லிப் ஸ்டிச் போடாமல் ஒர்க் பண்ணுங்கள். 2 3 4 5 6 7 8 9 10 11
11 12 இந்த ரோவில் 12 போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது எப்பவும் போல் இன்னொரு இன்க்ரீஸ், தேர்டு இது ஒரு இன்க்ரீஸ். அது வந்து எவ்வளோ, ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ் பாருங்க, ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு சிங்கிள் க்ரூஷே, அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸ். ஃபஸ்ட் எடுத்ததையும் ஒர்க் பண்ணாதீங்க, ஃபஸ்ட் எடுத்ததையும் கொஞ்சம் வீடியோஸை வந்து ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு நான் எல்லா வீடியோஸ்க்கும் சொல்கிறது அதான், ஆரம்பத்தில் எடுத்ததையும் ஒர்க் பண்ணிட்டு போகாதீங்க. இந்த த்ரெட் யூஸ் பண்ணுமா உடனே த்ரெட்டை வாங்கியாச்சு அதுக்கு அடுத்தது அடுத்த லைன் போட்டாச்சு, அப்படி போகக்கூடாதுங்க. அந்த வீடியோ வந்ததையும் எல்லா ஸ்டிச்சஸ் பாருங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி திருப்பி ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஃபுல் ப்ராசஸ் முடித்த பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? பாருங்கள், ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், அடுத்தது ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரூஷே இன்க்ரீஸ் ஆக முடியும். இந்த ரவுண்ட் முடிச்சாச்சு. அடுத்த ரவுண்ட் இப்போது நம்ம வந்து ரோ 4 வந்துட்டோம். ரோ 4 வந்து என்ன பண்ண போகிறோம், 2 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், 2 சிங்கிள் க்ரூஷேங்க, 1 2 அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீஸ். இந்த ரோ பாருங்க, 1 2 ஒரு இன்க்ரீஸ், 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 1 2 ஒரு இன்க்ரீஸ். இப்போ நம்மளுக்கு 4th ரவுண்ட் முடிஞ்சது. ஓகேங்களா? இதோட நம்மளுக்கு ரவுண்ட் 4 முடிஞ்சது. அடுத்தது பாருங்கள், இப்போ இது வரைக்கும் வந்துட்டு நம்ம எப்பவும் போடுற மாதிரி நார்மல் ரோஸ் போட்டோம். ஆனால் இதுக்கு அப்புறம் வரதெல்லாம் இனி ஃபார்மேட் படி ஒர்க் பண்ணுங்க. அதாவது ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டு நல்லா இது பார்த்துக்கோங்க. அடுத்தது ரோ 5 நல்லா பாருங்கள், ஒரு சிங்கிள் க்ரூஷே, நான் கேப்ஷனும் தரேன் அதே மாதிரி ஒர்க் பண்ணுங்க. ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், அப்புறம் 2 சிங்கிள் க்ரூஷே, 1 2. அதாவது எப்படி போடுவோம், ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், அப்புறம் தனித்தனியாக 2 சிங்கிள் க்ரூஷே. இதே தாங்க இந்த ரோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணும். ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், அதுக்கப்புறமா 2 சிங்கிள் க்ரூஷே, அதுக்கப்புறமா திருப்பியும் ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ், அப்புறமா 2 சிங்கிள் க்ரூஷே. ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ் 2 சிங்கிள் க்ரூஷே, ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ் 2 சிங்கிள் க்ரூஷே. கரெக்டாக வந்து அது மாதிரி முடியணும். பாருங்கள், போட்டாச்சு. அடுத்து இங்கே பாருங்கள், ஒரு சிங்கிள் க்ரூஷே போடணும், அடுத்து ஒரு இன்க்ரீஸ் போடணும், அப்புறம் 2 சிங்கிள் க்ரூஷே, அப்புறம் ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ் 2 சிங்கிள் க்ரூஷே. பாருங்கள், ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ் 2 சிங்கிள் க்ரூஷே, மறுபடியும் ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ். இதை நீங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டே சொல்லிகிட்டே போட்டு வரணும். ஒரு இன்க்ரீஸ், அதுக்கப்புறமா 2 சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு வரணும்.
இப்போ வந்து டோட்டல் வந்து நம்மளுக்கு இதில் வந்துட்டு டோட்டலாக நம்மளுக்கு 30 இருக்கணும். ஓகேங்களா, 30 இருக்கணும். அடுத்தது நம்ம 6th ரோக்கு வந்துட்டோம். 6th ரோவில் அடுத்த இன்க்ரீஸ் 4 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். 4 சிங்கிள் க்ரோஷே 1 2 3 4 ஒரு இன்க்ரீஸ் 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 1 2 3 4 ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா, இந்த ரோ முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது 7th ரோ. 7th ரோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கு ஒரு இன்க்ரீஸ் ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ் ஒரு சிங்கிள் க்ரூஷே, அந்த மாதிரி 3 டைம்ஸ் போட்டு அப்புறம் 12 சிங்கிள் க்ரூஷே போடணும். ஓகேங்களா, இது நான் ஒவ்வொரு ரவுண்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். 7th ரவுண்ட் எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்ததையும் இன்க்ரீஸ், ஃபஸ்ட் எடுத்ததையும் ஒரு இன்க்ரீஸ் போட்டுடுறோம். அப்புறம் ஒரு சிங்கிள் க்ரூஷே போடுறோம். இதே மாதிரி நம்ம 3 டைம்ஸ் போடணும். ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், பாருங்கள், ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஃபஸ்ட்டு ஒரு இன்க்ரீஸ் போட்டோம், அதுக்கு அடுத்ததாக ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டோம், அதுக்கு அடுத்ததுலேயும் அதே போல் ஒரு இன்க்ரீஸ், அப்புறமா ஒரு சிங்கிள் க்ரூஷே, அதே போல் அடுத்தது ஒரு இன்க்ரீஸ் ஒரு சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா, இது 3 டைம்ஸ் மட்டும். பாருங்கள், ஒரு இன்க்ரீஸ் ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ் ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ் ஒரு சிங்கிள் க்ரூஷே, இது 3 டைம்ஸ் போட்டணுங்க. 3 டைம்ஸ் போட்டுட்டு பின்ன டோட்டலாக நம்ம 12 சிங்கிள் க்ரூஷே போட்டுவாங்க. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. பாருங்கள், 12 சிங்கிள் க்ரூஷே போட்டு அதுக்கு அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு ரிப்பீட் பண்ணோம் இல்லைங்களா. பாருங்கள், 12 போட்டு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு போட்டு ஆரம்பித்த மாதிரியே, அதாவது ஒரு இன்க்ரீஸ் ஒரு சிங்கிள் க்ரூஷே, இதே மாதிரி 3 டைம்ஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஒரு இன்க்ரீஸ் ஒரு சிங்கிள் க்ரூஷே 2 டைம் போட்டோம், ஒரு இன்க்ரீஸ், அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் க்ரூஷே, மறுபடியும் 3 டைம்ஸ் போட்டாங்களா. பாருங்கள், ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ், ஒரு இன்க்ரீஸ் ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ் ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ் ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டு அதுக்கு அடுத்து இதில் வந்து நமக்கு டோட்டலாக 12 வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கவுண்டிங் வந்து கரெக்டாக வரணும். ஓகேங்களா, இதே மாதிரி ப்ராசஸ் நம்ம 2 டைம் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 3 டைம்ஸ் வந்து ஒரு இன்க்ரீஸ் ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ் ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ் ஒரு சிங்கிள் க்ரூஷேன்னு நம்ம வந்து 3 டைம்ஸ் போட்டோம். அப்புறம் 12 சிங்கிள் க்ரூஷேஸ் போட்டு வந்தோம். அதுக்கப்புறமும் 3 டைம்ஸ் அதே ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம 12 சிங்கிள் க்ரூஷேஸ் போட்டு வரணும். இதை முடிச்சுட்டு பாருங்கள், ஒரு இன்க்ரீஸ் ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ் ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ் ஒரு சிங்கிள் க்ரூஷே, இதுக்கு அடுத்து நம்மளுக்கு 12 வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ நம்ம இந்த ரவுண்டையும் முடிச்சாச்சு. அடுத்தது பாருங்கள், அடுத்தது 8th ரோ. இந்த ரோலேருந்து கரெக்டாக பார்த்து ஒர்க் பண்ணிட்டு வரணுங்க. கவுண்ட் எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. இப்போது 24 சிங்கிள் க்ரூஷே போடுங்க. 24 கரெக்டாக கவுண்ட் பண்ணிகிட்டே போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 டோட்டலாக 24 போட்டாச்சுங்க. அடுத்தது
பாருங்க. இனி வந்து இந்த பேக் பார்த்தீங்களா? இந்த பேக் வந்து இப்படி ரவுண்டா பாருங்க. இப்படி ரவுண்ட் ஷேப்பா வந்து இங்க வளைஞ்சு இந்த மாரி வந்திருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த பார்ட்டுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தாங்க பண்ண போறோம். பாருங்க. அதுக்கு என்ன பண்ண போறோம்ன்னு பாருங்க. ஹெச்டிசி 2 இன்க்ரீஸ் போடுறோம். ஒண்ணுமே இல்லங்க ஹெச்டிசி. இப்படி அடுத்த இப்போ 24 சிங்கிள் க்ரோஷியஸ் போட்டோம். அடுத்ததுல இப்படி ஒரு சுத்து சுத்தி ஒரு ஹெச்டிசி. சரிங்களா? ஒரு சுத்து சுத்தி அதே இடத்துல இன்னொரு ஹெச்டிசி. அதாவது ஹெச்டிசி இன்க்ரீஸ். ஓகேங்களா? இத 2 டைம்ஸ் பண்ணணும். 1 டைம் மறுபடியும் அடுத்த டைம் பக்கத்திலேயே இன்னொரு டைம் ஹெச்டிசி. அவ்வளோதாங்க. இந்த நேர் மட்டும் கொஞ்சமா தூக்கிட்டே ஒரு பின்னாடி இந்த தூக்கிட்டு வரணும் இல்லைங்களா? அதுக்காக இந்த இடம் பண்ணுறோம். ஓகேங்களா? இது முடிச்சதையும் அதுக்கு அடுத்தது 16 சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். கவுண்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 கரெக்டாக எனக்கு 16 இருக்குது. இந்த 16ல் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிட்டு வந்துடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 ஓகேங்களா? கரெக்டாக 16 நம்ம முடிச்சாச்சு. பாருங்க 16 முடிச்சாச்சு. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் இப்படி தெரியுதுங்களா? அதுக்கு அடுத்த ரோ. அடுத்தது நம்ம 9th ரோ வந்துட்டோங்க. 9th ரோவில் நம்ம இப்படி போட்டதே தான். ஸ்டிச்சஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிட்டு வரும். அதாவது கொஞ்சம் அதிகமாயிட்டு வரும். இப்போ வந்து நம்ம 24 சிங்கிள் க்ரோஷே போட்டோம். ஹெச்டிசி இன்க்ரீஸ் 2 போட்டோம். 16 சிங்கிள் க்ரோஷே போட்டோம். 9th ரோவில் 25 சிங்கிள் க்ரோஷே போடணும். அதே மாதிரி ஹெச்டிசி இன்க்ரீஸ் 2 போடணும். 17 சிங்கிள் க்ரோஷேஸ் போடணும். சரிங்களா? முதல்ல டோட்டலாக 25 சிங்கிள் க்ரோஷேஸ் போடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 25 முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுங்க? ஒரு ஹெச்டிசி 2 ஹெச்டிசி இன்க்ரீஸ். ஒரு சுற்றி சுற்றி 2 ஹெச்டிசி இன்க்ரீஸ். 1 டைம் அடுத்தது 2 டைம். ரெண்டு ஹெச்டிசி இன்க்ரீஸ் போட்டாச்சு. அடுத்தது அடுத்த டோட்டல் நம்மளுக்கு 17 சிங்கிள் க்ரோஷேஸ் வரணும். கவுண்ட் பண்ணி போடுங்க. 17 சிங்கிள் க்ரோஷேஸ் வரணும். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 கரெக்டாக 17ல் முடிஞ்சது. ஓகேங்களா? இப்போ நம்ம ரோ 9th கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது ரோ 10. ரோ 10ல் 27 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஃபஸ்ட்டு 27 சிங்கிள் க்ரோஷே. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27 27 முடிச்சுட்டுங்க. ஒரே ஒரு ஹெச்டி இன்க்ரீஸ். போன ரவுண்டெல்லாம் 2 ஹெச்டிசி இன்க்ரீஸ் போட்டோம் இல்லைங்களா? இங்கே வந்து ஒரே ஒரு ஹெச்டிசி இன்க்ரீஸ். சரிங்களா? ஒரே ஒரு இன்க்ரீஸ் போட்டணும். ஒரே ஒரு இன்க்ரீஸ் போட்டு அடுத்தது நம்மளுக்கு இங்கே டோட்டலாக 18 சிங்கிள் க்ரோஷேஸ் வரணும். 1,
3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஓகேங்களா? இப்போ நம்ம 18 சிங்கிள் க்ரூஷஸ் போட்டாச்சு. இப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ ரவுண்ட்ஸ் முடிஞ்சிருக்குங்க? டோட்டலாக நம்மளுக்கு 10 ரவுண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. 10 ரவுண்ட்ஸில் நம்மளுக்கு இந்த நேர் வந்துட்டு இப்போ 47 வந்திருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது 11th ரவுண்டு 12th ரவுண்டு. 11th ரவுண்டு என்ன பண்ணணும்? 28 சிங்கிள் க்ரூஷே, ஒரு ஹெச்டிசி, அப்புறம் 18 சிங்கிள் க்ரூஷே. சரிங்களா? டோட்டலாக அதுலேயும் இதே போல் நம்மளுக்கு 47 ஸ்டிச்சஸ் வரணும். இது வந்து 11th ரோ. 28 சிங்கிள் க்ரூஷஸ் ஃபஸ்ட்டு போடுங்க. பாருங்க 26 27 28 வந்ததையும் ஒரு ஹெச்டிசி, அதாவது ஒரே ஒரு ஹெச்டிசி போட்டால் போதுங்க. இன்க்ரீஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம். மடிச்சிட்டு அதாவது ஒரு சுற்றிட்டு ஒரே ஒரு ஹெச்டிசி, நம்ம இன்க்ரீஸ் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஒரு ஸ்டிச்சில் ஒரே ஒரு ஹெச்டிசி போட்டு அதுக்கு அடுத்ததாக 18 சிங்கிள் க்ரூஷஸ், இங்கேருந்து இது வரைக்கும் 18 வரணும். ஓகேங்களா? 18 போட்டு வாங்க. பாருங்கள் 18ஓட முடியுது இந்த ரோ. இப்போ 11th ரோ நம்ம முடிச்சாச்சுங்க. அதுக்கு அடுத்தது 12th ரோ பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம போட்டோம் இல்லைங்களா? 11th ரோ எப்படி போட்டோம்? 28 சிங்கிள் க்ரூஷே போட்டோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஹெச்டிசி போட்டோம். அதுக்கப்புறமா 18 சிங்கிள் க்ரூஷே போட்டோம். அதே போல் தாங்க 28 சிங்கிள் க்ரூஷே, ஒரு ஹெச்டிசி, 18 சிங்கிள் க்ரூஷே. 12th ரோ ஃபுல்லாக அதே போல் முடிச்சுட்டு வாங்க. இந்த 12th ரோ முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்துட்டு இப்போது 12th ரோ முடிச்சாச்சு. அடுத்தது 13th ரோ. 13th ரோ பார்த்திங்கன்னா 27 சிங்கிள் க்ரூஷேஸ் போடணும். 27 சிங்கிள் க்ரூஷே போட்டுங்க. ஒரு ஹெச்டிசி இன்க்ரீஸு, அதுக்கப்புறம் 19 சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 27 சிங்கிள் க்ரூஷேஸ் போட்டுவாங்க. பாருங்கள் 27 முடிச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது ஒரு ஹெச்டிசி இன்க்ரீஸ், ஒரே ஒரு இன்க்ரீஸுங்க. இப்போ 13th ரோ 27 போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது ஹெச்டிசி ஒரே ஒரு இன்க்ரீஸ், ஒன் டைம். பாருங்கள், அதுக்குள்ளேயே மறுபடியும் விட்டு ஒரு ஹெச்டிசி. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் நம்மளுக்கு எவ்வளோ வரணும்? 19 சிங்கிள் க்ரூஷேஸ் வரணும். 1 2 அப்படியே கவுண்ட் பண்ணியே போட்டாங்க. இது வரைக்கும் வந்து நம்மளுக்கு 19 வரணும். டோட்டலாக 19 கொண்டு வந்தாச்சுங்க. அதுக்கு அடுத்தது 14th ரோ 15th ரோ. இந்த 2 ரோ நம்ம ஒரே மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். எப்படி ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா, 28 சிங்கிள் க்ரூஷே போடணுங்க. அதுக்கு அடுத்தது ஒரு ஹெச்டிசி, அப்புறம் 19 சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா? 15th ரோ அதே மாதிரி 28 சிங்கிள் க்ரூஷே போடணும், ஒரு ஹெச்டிசி போடணும், அப்புறம் 18 சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா? இதிலே தாங்க நம்மளுக்கு எந்த பேட்டர்ன் சேஞ்சும் இல்லை. 28 சிங்கிள் க்ரூஷே போடுறோம், ஒரே ஒரு ஹெச்டிசி இன்க்ரீஸ் இங்கே தான் வரும். சரிங்களா? இங்கே இன்க்ரீஸ் எல்லாம் இல்லை, ஒரே ஒரு ஹெச்டிசி, அப்புறம் 19 சிங்கிள் க்ரூஷே. இந்த கவுண்ட் மட்டும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து 14th to 15th ரோ போட்டுட்டு பார்க்கலாம். ஸோ 14th ரோ எப்படிங்க? 28 சிங்கிள் க்ரூஷே போடணும், ஒரு ஹெச்டிசி போடணும், 19 சிங்கிள் க்ரூஷே போடணும். அதே மாதிரி 15th ரோவும் 28 சிங்கிள் க்ரூஷே போடணும், ஒரு ஹெச்டிசி போடணும், அப்புறம் 19 சிங்கிள் க்ரூஷே போடணும். டோட்டலாக நம்மளுக்கு 48 ஸ்டிச்சஸ் வரணும். ஓகேங்களா? இப்போ 14ம் 15ம் போட்டு அடுத்த ரோ பார்க்கலாம். பாருங்கள் 14th to 15th ரோ முடிச்சிட்டா. பாருங்கள், நம்மளுக்கு அவ்வளோ வரைக்கும் தான் யானை வந்திருக்கு. இது 100 கிராம்ஸ்க்கு நம்மளுக்கு இவ்வளோ தாங்க வந்திருக்கு. வெல்வெட் வந்து நம்ம பிளாங்கெட் வெல்வெட் எல்லாம் வந்து டால் செய்யும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். பாருங்கள், இப்போது நான் அடுத்தது எடுக்கிறேன். சின்னதாக நாட் போட்டு இப்படி இழுத்தோம்னாவே நல்லா டைட் ஆகிக்கும். பாருங்க, டைட் ஆகிக்கும். இப்போ அடுத்த ரோ நம்ம அடுத்து என்ன ரோ ஒர்க் பண்ண போகிறோம்? 16th ரோங்க. 16th ரோ இனி அவ்வளோதாங்க. இன்னி சுத்தலாம் நிறைய வராது. இப்போது 16th ரோ பார்த்திங்கன்னா 27 சிங்கிள் க்ரூஷேஸ் போடணும். 27 சிங்கிள் க்ரூஷேஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25
27 27 போட்டுங்க. அதுக்கப்புறம் ஹெச்டிசி இன்க்ரீஸ் ஒன்று போடணும். ஒரே ஒரு ஹெச்டிசி இன்க்ரீஸ் நம்ம முன்னாடியில் போட்டோம் இல்லைங்களா, அதே போல் பாருங்கள் 1 டைம். இங்கே 2 இன்க்ரீஸ் போடணும், ஏன்னா இது முடிக்க போகிற ரவுண்டு. பாருங்கள் ஹெச்டிசி இன்க்ரீஸ் வந்து 2 டைம்ஸ் போடணும். சரிங்களா, ஹெச்டிசி இன்க்ரீஸ் 2 டைம்ஸ் போட்டு அதுக்கு அடுத்த டோட்டலாக நம்மளுக்கு 19 சிங்கிள் க்ரூஷஸ் வரணும். 1 இதிலிருந்து இது வரைக்கும் டோட்டலாக போட்டு வந்துடுங்க. 19 சிங்கிள் க்ரூஷஸ் ஃபுல்லாக போட்டுவாங்க. பாருங்கள் 19 சிங்கிள் க்ரூஷஸ் போட்டு வந்தாச்சு. இனியும் அடுத்த இதோட வந்து நம்மளுக்கு பாடி பார்ட், அதாவது இந்த உடம்போட ஃபுல் பார்ட் நம்மளுக்கு முடிஞ்சது. இந்த வாத்தோட இந்த உடம்போட ஃபுல் பார்ட் நம்மளுக்கு முடிஞ்சதுங்க. இனி நம்ம அப்படியே வந்து ஹெட் பார்ட்டுக்கு வர போகிறோம். ஹெட் பார்ட்டுக்கு வரக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 17th ரவுண்டில் 13 சிங்கிள் க்ரூஷஸ் போடணும். இது கரெக்டாக கொஞ்சம் கவுண்ட் பண்ணியே போட்டுவாங்க. எல்லா ரோவும் நம்மளுக்கு கவுண்டிங் கரெக்டாக இருக்கணுங்க. அப்போ தான் பெர்ஃபெக்டாக பாருங்கள் இந்த ஷேப் வந்து வரும், அப்படியே வந்து இந்த வளைஞ்சு வராது. சரிங்களா, இப்போது நான் வந்து 1 போட்டிருக்கேன். 13 சிங்கிள் க்ரூஷஸ் போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. பார்த்தீங்களா, நான் எவ்வளோ முடிச்சிருக்கேன்? 13 முடிச்சுட்டு வந்துட்டேன். அடுத்து 32 நான் ஸ்கிப் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க, நான் 32 வந்து ஸ்கிப் பண்ண போகிறேன். இது கரெக்டாக வச்சுக்கோங்க. 32 ஸ்டிச்சஸ் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32. நான் 32வை ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்போ இங்கே வரைக்கும் 32 வந்துடுச்சு. 32க்கு அப்புறம் நம்மளுக்கு 5 சிங்கிள் க்ரூஷே இருக்கான்னு பாருங்கள். 1 2 3 4 5. இந்த மார்க்கருக்கு முன்னாடி நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5. ஓகேங்களா, இப்போது இந்த இடத்த கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த இடத்த இப்படி கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ண இடத்துலேருந்து பாருங்கள் 1 2 3 4 5. இதுக்கு இந்த பக்கமாக நம்மளுக்கு 5 இருக்கணும். இந்த மார்க்கருக்கு முன்னாடி 5 இருக்கணும். இப்போது இங்கே இருந்து அப்படியே இப்படி மடிச்சிருங்க. இப்படி மடிச்சுட்டு டைரெக்டாக நம்ம இங்கே 32வை ஸ்கிப் பண்ணிவிட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, பாருங்கள் இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி பின்னிட்டு நம்ம இப்படியே தாங்க இப்படி தானே பின்னிகிட்டே வரோம். அதே பொசிஷனுக்கு கையை கொண்டு வந்துட்டு இப்படியே வச்சுக்கோங்க. இப்படியே வச்சுட்டு பாருங்கள் 1 2 3 4 5 கரெக்டாக அந்த 32வை லீவ் பண்ணிவிட்டு இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கிற இடத்த விட்டுட்டு இந்த பக்கத்து இடத்துக்குள்ளே இப்படி விடுங்க. இப்படி விட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே. இப்போ இதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு மார்க்கர் வரைக்கும் 5 டைம் வரணும். 1 2 3 4 5. புரிஞ்சுதுங்களா? அடுத்த ரவுண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக பாருங்கள் இப்படி வரணும். அடுத்த ரவுண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக 13 சிங்கிள் க்ரூஷஸ் போடுறோங்க. 13 சிங்கிள் க்ரூஷஸ் போட்டு 32வை ஸ்கிப் பண்ணுறோம். 32வை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு 5 மட்டும் சிங்கிள் க்ரூஷே போடுறோம். இந்த மார்க்கர்கிட்ட நமக்கு வந்துடணும். ஓகேங்களா, இதோட வந்து நம்மளுக்கு உடம்பு பார்ட் எல்லாமே முடிஞ்சுது. இனி டைரெக்டாக நம்ம ஹெட்டு மட்டும் ஒர்க் பண்ணுறோம். ஹெட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாக பாருங்கள் ஸ்பாஞ்ச் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அந்த ரெக்கை இருக்கு இல்லைங்களா, அது ரெக்கையும் தனித்தனியாக நம்ம ஒர்க் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடுக்கு ஒரு மாதிரி ஒர்க் பண்ணணும், ரைட் சைடுக்கு ஒரு மாதிரி ஒர்க் பண்ணணும். ரெண்டும் ஒரே மாதிரி ஒர்க் பண்ண முடியாது. ஓகேங்களா, பாருங்கள் நான் இது போட்டாச்சு. இப்போ அடுத்தது நான் இப்படி சுற்று போட்டு ஹெட்டோடது போட்டு வரேன். அடுத்தது பாருங்கள், இப்போ இது வரைக்கும் போட்டாச்சு. அடுத்தது